கும்பிடுறோங்க ஐயா. இவர் பேரு பாலசுப்ரமணியன், உங்களை பார்க்கணுமா? என்ன? ஒண்ணு இல்லைங்கய்யா, இந்த தடவை நம்ம தொகுதியை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அந்த எம்எல்ஏ சீட்டை எனக்கு கொடுத்தீங்கன்னா கோடி கணக்குல உன்னால செலவு பண்ண முடியுமா? என்னால முடியுங்கய்யா. அப்ப டெல்லிக்கு போன் பண்ணி அண்ணன் கிட்ட பேசுறேன். அப்புறம் உன் தொகுதியில உனக்கு எதிர்ப்பு இல்லாம பாத்துக்க. சரிங்க. உன் டிக்கெட் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செட்டப் பண்ணு. ஐயோ, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உனக்கு வயசு என்ன ஆகுது? அது 20க்கு மேலதான். 50 கூட 20க்கு மேலதான் இருக்கு. ஆனா வயசுல என்ன இருக்கு? இது வரைக்கும் நான் கன்னி பையன். கன்னி பையனா? ஆமா, இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட தொட்டதில்ல. உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கு போது நீ போய் டாக்டர் பாரு. ஐயா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பேச்சு? ஐயா வந்துட்டேன். நான் சொன்னதை மறந்துடாத. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்கு வரணும்னாலே பயப்படுறாங்க. எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யார் கேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதிகமா படிக்கிறது நம்ம ஊர் பொண்ணுங்க தான். அவங்கள ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. போய் இவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களே மேடம். இவரே ஒரு பெரிய ரோமியோ. எங்களை டீஸ் பண்றவங்கள இவர் என்ன பண்ணுவாரு? இங்க வா. எதுக்கு? ஏன் காரணம் சொல்லாம வர மாட்டியா? என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனா டீஸ் பண்ண மாட்டாங்களா? உன்னை ஒருத்தன் டீஸ் பண்றானா முதல்ல நாம எப்படி இருக்கோம்னு பார்க்கணும். அழக மூடி வச்சா தான் அழகு. இப்படி காட்டினா அசிங்கம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அழக உன் புருஷன் பார்த்தா போதும். இப்ப அடக்கமா இரு. ஓகே? ஹலோ த்ரிஷா, உன் டேட் ஆஃப் பர்த் என்ன? 1985. நீ ஸ்கூல்ல ஜாயின் பண்ண டேட்? 1990. 10th கிளாஸ் பாஸ் ஆன டேட்? 2000 ஏப்ரல். அப்ப வயசுக்கு வந்த டேட் சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. மாம்ஸுக்கு கோவம் வந்துற போது. சரி சொல்லு. அந்த டேட்ல மாம்ஸ் உனக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவாரு. சொல்லு சொல்லு த்ரிஷா சொல்லு. ரொம்ப அழகா இருக்கு. அட விடுங்க தம்பி, ராகிங்லாம் பண்ணாதீங்க. ஏய், நீ யாரு? இங்க உனக்கு என்ன வேலை? ஹீரோ. ஹீரோடா, ஹீரோ. பார்த்தாலே தெரியல இவர் பொண்ணுங்களை காப்பாத்த வந்திருக்காரா? ஏய் ஹீரோ, கிளம்பு கிளம்பு கிளம்பு. வேலையை போய் பாரு. ஐம் சாரி. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது. சொல்லு. கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலையே. ரேப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களுக்கு கோவம் வந்தது, என்ன பண்ணுவோம்னு தெரியாது. ஏய், என்ன பண்ற? ஏய், எதுக்கு வண்டி மேல பெட்ரோல் ஊத்துற? ஏய், நில்லு, நிறுத்து. யார் நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? என் வண்டி மேல ஞாபகம் இல்ல உனக்கு? என் வேலைய பார்த்துட்டு போக சொன்னேன்ல, அதான் பண்ணிட்டு இருக்கேன். நிறுத்து, நிறுத்து. எதுக்கு இப்ப மேட்ச் பாக்ஸ் எடுக்கற? என்னங்கடா? நிறுத்து. கொஞ்சம் முன்னாடி வில்லன் மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப பாரு என்னோட விளையாட்ட. ஏய், 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 எப்படி ஃபைட் பண்றாரு பாருடி. நல்ல பலசாலிடி. ஏய், உங்க இஷ்டத்துக்கு புகழ்ந்து பேசாதீங்க.
வர மேடம். இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுப்பா. இதை விட சத்தமா எப்படிங்க சொல்றது? இனிமே பிரச்சனை வராது. சார், ம். உங்க பேரு ஆதிகேசவனா சார்? இல்ல, பரத். ஏன் கேக்குற? உங்க ஊரு புலிப்பந்தலா? எப்பவோ, இப்ப இல்ல. எங்க ஊர்ல உங்க சிலை இருக்கு சார். என்னோடதான். ஆமா சார், அந்த சிலை உங்களோடதுதான். எல்லாரும் என்ன எம்ஜிஆர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது அவரோடதோ என்னமோ. அது என்னோடது கிடையாது. அது சரி, நீ எந்த ஊரு? புலிப்பந்தல் சார். இங்கதான் படிக்கிறியா? மெடிக்கல் சீட் இங்கதான் சார் கிடைச்சது. ஓ, நல்லா படிக்கணும். வரட்டுமா? நீ இங்க என்ன பண்ற? அட விவரமா சொல்றேன், வா. சத்தியமூர்த்தி, தம்பி இங்கதான் இருக்காருங்கிறது புலிப்பந்தல் இருக்கிற ஒரு பயலுக்கு தெரியக்கூடாது. சத்தியம் பண்ணு. பண்ணுப்பா. ஹலோ, என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்றேன். எந்த படத்துக்கு பண்ணிருக்கீங்க? படத்துக்குன்னு தான் சொன்னனே தவிர எந்த படத்துக்கு சொல்லலையே. ஓ, இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நான் கூட அவன்கிட்ட பேசினேன். என்ற பேர் ஹிப்பி லகரி. இந்தி படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, மியூசிக் டைரக்டரா? நான் என்ன பண்றாங்கறத சொன்னேன், நீங்க என்ன பண்றேன்னு சொல்றீங்களா? சும்மா சுத்திக்கிட்டு இருக்க. ஒண்ணு சுத்தலையே. எதுக்கு சுத்தணும்? சும்மா சுத்துவேன்னு சொன்னீங்க, ஒரு சோக்கடிச்ச. நல்லா இருக்கா? மகா மட்டமா இருக்கு. ரசனை நான் இல்லாதவன. அன்னைக்கே ஆவணி சொன்னேன். ஜோக்கா. அத நானும் எதிர்பார்க்கல. அப்படியா? என்ன அப்படி பாக்குற? சைட் அடிக்கிற. என்ன சொன்ன? அட சைட் அடிக்கிறமா. தூரத்துல இருந்து அடிச்சா உனக்கு தெரியாதுன்னு தான் முன்னாடி வந்து அடிக்கிற. எவ்வளவு தைரியம் உனக்கு? அட சரியா சொன்னீமா. செருப்பால அடிப்பேன். அதெல்லாம் அடிக்கடி வாங்குறது தானே. பரவாயில்ல, நான் வேற பொண்ண பாத்துக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வணக்கம். வணக்கம். உட்காருங்க. என்ன சர்மா சார், மாப்பிள்ள கூட ஐபிஎஸ் பாத்திருக்கீங்க, ஐஏஎஸ் பாத்திருக்கலாம்ல? சர்மா எப்பவும் ரொம்ப புத்திசாலி. ம். ஐபிஎஸ் என்ன எப்பவும் தனக்கு கீழே இருப்பாங்கன்னு. நல்லா இருக்கியா? பார்த்தா தெரியல. மொத்தத்தையும் ட்ரெஸ் போட்டு மறைச்சிட்டா என்ன தெரிய போகுது? நீ ரொம்ப அழகா இருக்க. அழகா பேசினா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. அரைகுறையா பேசினா நீ இப்படித்தான் இருப்ப. ஏனுங்கண்ணா, ம்? நான் தானும் கூப்பிட்டேன். என்னை விட அழகா இருக்கிறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? அழகு என் பொறப்புலயே வந்தது. என்ற பிரச்சனை அதல்ல, என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் சாப்பிடறதான் சாப்பிடுறேன். மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் அழகா வேற இருக்கீங்க. அது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து தான். அப்படின்னா என்ற கண்ணு நொல்ல கண்ணுங்கிறீங்களா? உன் கிராப் ஏன் இப்படி இருக்கு? என்ற பேரு கிப்பி லகரி. நான் கேட்ட கேள்வி அது இல்லையே.
கிராப் ஏன் இப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். ஹேர் ஸ்டைலு என்ற சின்ன வயசுல இருந்து இருக்குது. சின்னதுல இருந்து அப்படியே இருக்குன்னா நீ மட்டும் ஏன் பெரியவனா வளர்ந்த? அதாவது அது வளர்ந்ததுங்க, நான் வெட்டிக்கிட்டேன். எதுக்கு வெட்டின? போட்டு வாங்குறீங்களா? இல்ல, ஸ்ட்ரைட். இப்ப வந்துடுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ எம் ஹிப்பி லகரி. இங்க புரோகிராம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். புரோகிராம் பேரு முட்டாளாக போறது யாரு. இந்த புரோகிராம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒண்ணும் தர போறது இல்ல. ஏன்னா இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.